ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து 7 to 8 lakhs ஆகிடும். ஸோ உங்களுக்கு 6 lakhs 6.5 lakhs கூட பண்ணலாம். பட் எப்படின்னா பிஓபி இன்டீரியர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நம்ம ரேட்டு வந்து கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாலு, கிச்சனு, யூட்டிலிட்டி, டாய்லெட் ஸ்பேஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வர மாதிரி ஒரு வீட்டோட பிளான் தான் போட்டிருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கான ஆப்ஷன் ஒரு சின்னதான கேட்டு, 2 வீலர் பார்க் பண்ணுற மாதிரியான போர்ஷன் இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ரைட் சைடில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 feet தான் இதோட அகலம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஸ்டெப் மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இடம் சின்னதாக இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற இந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் எல்லாம் வந்து இந்த படிக்கட்டெலாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு டச் ஆகாது. ஸோ தட் இந்த இடம்லாம் வந்து நம்ம கன்வீனியண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 2 வீலர் 2 வீலர் கூட தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கிறது. அடுத்தது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 8 அடி 8 இன்ச்சுன்ற சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிவிங் ஹால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கன்வீனியண்ட்டான சைஸோடு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோக்கான ஆப்ஷன், இந்த பக்கம் ஒரு விண்டோ, கிராஸ் வென்டிலேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். நல்லா ஒரு எல் டைப் சோஃபா வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக போட்டுக்கலாம். அண்ட் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த ஏரியாலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி கேபினெட்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து லெஃப்ட் வந்தோம்னா கிச்சன் தான். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அடி 2 இன்ச்சுக்கு 5 அடி 10 இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது. இந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு கிச்சன் சைஸ் தான். ஸோ இதில் நீங்கள் ஸ்லாப் பிளான் பண்ணும்போது இந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கேஸ் ஸ்டவ் அண்ட் இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷனும் பிளான் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கன்வீனியண்ட்டான ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வேணான்னா இது ஃபுல்லாகவே கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு துணி காய போடுறதுக்கு இல்லை வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெளில வைக்கிறதுக்குலாம் இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். 2 அடி அகலத்தில் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கிச்சனோட சைஸ் ஆல்ரெடி சின்னதாக இருக்கிறனால நம்ம இங்கே கொடுக்குற டோர் வந்து ஒரு 2 அடி கொடுத்தா போதும். 3 அடி கொடுக்காம 2 அடின்ற சைஸில் கொடுத்தோம்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு இன்னும் கூட ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது ஹால்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த பக்கம் வந்து பெட்ரூம்க்கான ஸ்பேஸ் தான். பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட். ஸோ டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 3 அடி 8 இன்ச்சு. நல்லாவே ஒரு கன்வீனியண்ட்டான டாய்லெட் ஸ்பேஸ் தான் இது. ஸோ நார்மலான ஒரு 30-40 இருக்கிற வீட்டில் கூட இந்த அளவுக்கான ஒரு டாய்லெட் போர்ஷன் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் நல்லா ஒரு கன்வீனியண்ட்டான சைஸு 6 அடி லென்த்தோடு இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்கறனால இங்கே பெட்ரூமில் நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டான சைஸ் வந்து நம்மளுக்கு பெரிய ஸ்பேஸாக வரல. லைக் நம்மளோட பெட்டோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 5 அடி தான் அகலம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 6 அடி இருக்குது. 1 அடி நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டாக பெட்டு மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சைஸ் சின்னதாக இருக்கும்போது அதுலேயே நம்ம அட்டாச்சு டாய்லெட் பெட்ரூம்லாம் பிளான் பண்ணும்போது அட்லீஸ்ட் பெட்டு ஸ்பேஸுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சைடு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு சின்னதான ஷெல்ஃபு வார்ட்ரோப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளே கன்வீனியண்ட்டான பிளானை வந்து நம்ம போட்டு கொடுப்போம். ஸோ நம்மளோட வீட்டோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு எப்படி பிளான் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம பிளான் போட்டு கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 10க்கு 12 தான் வேணும்னு சொல்லுவாங்க பெட்ரூமுக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல பெட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா கூட கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 8 இன்ச்சுக்கு 6 feetன்ற சைஸோடு இருக்குது. இந்த பக்கம் விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது, இந்த பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 7 to 8 lakhs கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே நன்றி.